Hi friends, welcome to Kanchana's Cooking. இன்னைக்கு காஞ்சனாஸ் குக்கிங்கில் என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா மேகி நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். ஹெல்த்தியான மேகி நூடுல்ஸ் அடிக்கடி செய்ய வேண்டாம், எப்பயாவது ஒரு தடவை செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேகி நூடுல்ஸ் உடம்புக்கு நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால நம்ம எப்பயாவது செஞ்சு கொடுக்கலாம். இதில் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி ஹெல்த்தியாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அடிக்கடி செய்ய வேண்டாம். வாங்க இப்போ மேகி நூடுல்ஸ்க்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் 2 மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். கூட வெஜிடபிள்ஸ் உங்களுடைய ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் பட்டர் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு கார்லிக் ஒரு 4-5 பீஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டோட ஸ்மெல்லும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது, அதனால கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அது நல்லா இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கூட ஓகே. பிளெயின் மிளகாய்த்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. தனியாக கலக்காமல் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பட்டாணி 1/2 கப் சேர்த்துருக்கேன். கேரட் 1/2 கப் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் 1/2 கப் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஆஃப் குக் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு சால்ட் வேணும்னு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல, எங்கள் பசங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நான் ஆட் பண்ணல. மேகி மசாலா சேர்த்துக்கோங்க. 2 மேகிக்கு 2 பேக்கெட் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அந்த மசாலா கப்லேயே ஊற்றி சேர்த்துருங்க. கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. நம்ம வெஜிடபிள் ஆஃப் குக் பண்ணதால் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம மேகியை உடச்சி சேர்த்துருங்க. நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. நல்லா குக் ஆகிடும். இது கூட நான் ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெறும் நூடுல்ஸ் கொடுக்காம பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான நூடுல்ஸும் கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணினா ட்ரை ஆன பிறகு பாயில் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்னை சேர்த்துடலாம். எல்லாமே நான் லிமிட்டாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஹெவியாக போட்டால் எங்கள் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக மேகி மசாலாவும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லிட் போட்டு விட்டுருங்க. இப்போ சூப்பரான ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல காரமாக இருக்கும். கேப்சிகம் வந்து நம்ம அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் அதுலேயே நல்ல காரம் இருக்கும். நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்து கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இது மேலே கொத்தமல்லி புதினா இருந்தால் தூவிட்டு சூப்பராக சுட சுட மேகி நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.